வணக்கம். ஹாய் ஆல். ஒரு கிரன்ச்சி டெக்ஸ்சரோட ஒரு வடை வேணுமா? அந்த வடைக்கு நம்ம ஊற போட வேண்டாம், அரைக்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு நோ மெஸ்ஸி வடை அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அந்த வடைய ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டாவும் நம்ம தயாரிச்சிடலாம். அது அவல் வடை. இந்த அவல் வடையே நாங்க கடலை மாவு, அரிசி மாவு அண்ட் கார்ன்ஃப்ளவர் 3ம் சேர்த்து செஞ்சு பார்த்தோம். செஞ்சு பார்த்தாக்கா, அது அந்த சிக்னேச்சர் கிரன்ச் ஆஃப் தட் வடை ரொம்ப ரொம்ப ஹவர்ஸ் ஆஃப்டர் ஃப்ரையும் கூட அது நல்லா இருந்தது. ஈவினிங் ஃப்ரை பண்ணறச்சே இருந்ததான அந்த கிரன்ச்சி டெக்ஸ்சர் நம்மளுக்கு நைட் கூட அதுக்கு இருந்தது. ஈவன் ஆஃப்டர் அபவுட் 2-3 ஹவர்ஸ் அது ரொம்ப நல்ல கிரன்ச்சி டெக்ஸ்சரோட இருந்தது. பிகாஸ் ஆஃப் தீஸ் 3 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ். அவளுக்கு நம்ம ஆட் பண்ணதான அந்த அரிசி மாவு, அந்த கடலை மாவு, அந்த கார்ன்ஃப்ளவர், இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணுறச்சு அந்த வடைக்கே ஒரு கிரன்ச்சி டெக்ஸ்சர் கிடைக்குது. அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நம்ம மிக்ஸி சில சமயம் கை கொடுக்கலாம். நம்ம வடை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டயத்தெல்லாம் இந்த அவல் வடை அப்படிங்கிற ரெசிபி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இது வருது. அண்ட் இது ரொம்ப குவிக்காக நம்ம செய்யக்கூடியதான ஈவினிங் ஸ்நாக். வேலைக்கு போயிட்டு ஈவினிங் நம்ம ஒரு ஸ்நாக் பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட்டு ஊற போட வேண்டாம், அரைக்க வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வடையை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸ்பெஷலி நாங்கள் அது வெங்காயம் போட்டு செஞ்சோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கேரட் துருவல் இந்த மாதிரி கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணதான இந்த அவல் வடை அல்லது போக வடை அல்லது இன்ஸ்டன்ட் வடை, டீப் ஃப்ரைட், இதை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் கொடுங்க. தேங்க்யூ ஆல்.